650 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா பேசுறதுல அர்த்தம் கிடையாது. நேத்தோட வீடியோவில் ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம். ஒரு டவுட்டோட நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அது கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட்டில் மூணு ட்ரெண்ட் தான், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ் தான். நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்றது. நான் அப்சைட் லிமிட்டேஷன்ஸ் நான் கொடுத்துருந்தேன். 24,180 ஃபர்ஸ்ட் லெவல், 24,500 வேர்ஸ் சினாரியோன்றது நம்ம பேசியிருந்தோம். 500, 560 வேர்ஸ் சினாரியோ நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே போச்சுன்னா ஃபர்தராக பார்த்துக்கலாம். பட் அதை தாண்டி கீழே தான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது நம்ம பேசியிருந்தோம். 1, 2 இன்னொன்று சினாரியோ நம்ம கொடுத்துருந்தோம். ஒன்று, மார்க்கெட் இந்த லெவலுக்கு போகலாம், இல்லை மோர் ஆஃப் டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். அண்ட் டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வரும். அண்ட் அதில் என்ன ஆகும்னா, ரீசன்ட் பாஸ்ட், அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி லோ, ஃப்ரைடே அன்னைக்கு லோ வேவ் 3 மார்க் ஆகும். மேலே வேவ் 4 மார்க் ஆகிட்டு வேவ் 5க்கு கீழே ஃபாஸ்ட்டாக வரும்ன்றது எதிர்பார்த்தோம். த தேர்ட் சாய்ஸ் வாஸ் எக்ஸ்டெண்டட் வேவ் 3. அதாவது இப்போ இருக்கிறத வேவ் 3 இருக்குது, அது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ வேவ் 5, வேவ் 4க்கு அப்புறமா கரெக்ஷன்ஸ் வரட்டும், பட் வேவ் 3 எக்ஸ்டெண்டட் ஆகும். இந்த 3 சாய்ஸ் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருந்தோம், தட் மார்க்கெட் கீழே விழுவுன்றது. 3 சாய்ஸ்லையுமே மார்க்கெட் பெருசாக கீழே விழுவும் தான் நம்ம பேசியிருந்தோம். அண்ட் த ஃபால் வில் பி வெரி ஃபாஸ்ட். மீண்டும் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். நீங்கள் பார்க்குறது நியூஸ் இப்படி வரப்போகுதுன்றது பார்க்குறது நாங்கள். எப்பயுமே காலையில் 4 மணிக்கு சில பேர் ஏந்திரிச்சு அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய பேர் 6 மணி 6:30 மணிக்கு ஏந்திரிச்சு விடிஞ்சதுக்கப்புறமா விடிஞ்சிருச்சுன்றாங்க. அது விடியறதுக்கு முன்னாடி விடிய போகுதுன்றது சில பேர்த்துக்கு தெரியும். ஸோ இது கண்டினியூஸாக சைக்கிளை ஃபாலோ பண்ணுறவங்க, ரைட்? 6 மணிக்கு சூரியன் வரப்போகுதுன்னு சொன்னால் 4 மணிக்கு எந்திச்சு ரெடி ஆகிடுவாங்க. 6 மணிலேருந்து தேல் ஸ்டார்ட் தியர் ஒர்க். சில பேர் சூரியன் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வேலையை ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பித்து 8 மணிக்கு தான் அவங்களோட வேலையை ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மாதிரி கேட்டகரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஈரானை பாம் பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற கேஸை பாம் பண்ணாங்க. அதனால் ஈரான் சுற்றி இருக்கிற கத்தார், சவுதி அரேபியா எல்லா இடத்துலையும் இருக்கிற எனர்ஜியை அடிக்கிறாங்க, எனர்ஜி சைட்ஸை அடிக்கிறாங்கன்றது பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரீசனால் தான் மார்க்கெட் கீழே கிராஷ் ஆகுது. இதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம பார்க்குறது வேறு விஷயம். பேட்டர்ன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ் இப்படி தான் இருக்குது. இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் இப்படி தான் வரும்ன்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நாங்கள் பண்ணுறது இந்த 4 மணிக்கு எழுந்திரிக்கிற சமாச்சாரம், நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது 6 மணிக்கு எழுந்திரிக்கிற சமாச்சாரம். நியூஸ் வந்ததுக்கப்புறமா இது மாதிரி ஒரு நியூஸ் வந்தனால மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்றது நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் சொல்கிறது இது மாதிரி நியூஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றோம். இதுதான் நியூஸுன்றது நம்ம பேசல. இது நெகட்டிவ் நியூஸாக வரும், ஸோ மார்க்கெட் சரியும். அது என்ன நெகட்டிவ் நியூஸ்ன்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. எந்த நெகட்டிவ் நியூஸை பற்றி நம்மளுக்கு ஆராய்ச்சி தேவையில்லை. இந்த மாதிரி சார்ட் செட்டப் இருக்குது, ஒரு 5000 பாயிண்ட்ஸ் கீழே விழுவ போகுது, 6000 பாயிண்ட்ஸ் கீழே விழுவ போகுதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக தே ஹேவ் டு பி அ நெகட்டிவ் நியூஸ். ஸோ அது மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். சில சார்ட் பேட்டர்ன்ஸை பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த பை பண்ணால் நல்லது, இந்த சார்ட் பேட்டர்ன்ஸோ இல்லை இந்த பர்டிகுலர் செட்டப்போ இட் இஸ் கிவிங் எ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு நல்ல நியூஸ் வரப்போகுதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் குவைட் டிஃப்ரென்ஸ். நீங்கள் அறியறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே. இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஐ கிவ் யூ டிப்ஸு. ஹெச்டிஎஃப்சியை எடுத்துங்க. நம்ம சம்வேர் இன் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நம்ம சொல்லிடணும் ஆல்மோஸ்ட் நியர் டாப் வந்துருச்சு. இந்த டாப்பில் இருந்து இட் ஹேஸ் டு ஃபால், ரைட்? எய்தர் இட் ஹேஸ் டு ஃபால், இட் ஹேஸ் டு டூ தி சைட்வே கரெக்ஷன். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்படி பண்ணாலும் இட் இஸ் அ லாங் டேர்ம் உங்களுக்கு லாஸ் தான்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சிம்பிளான விஷயம். நீங்கள் ஹெச்டிஎஃப்சியோட வீக்லி சார்ட் போடுங்க. வீக்லி சார்ட் போட்டுட்டு just go look at something called ending diagonal. இதுதான் பேட்டர்னோட நேம். அந்த பேட்டர்ன் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றது நீங்கள் பாருங்கள். இது மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்றது நம்ம அக்டோபர், நவம்பரில் பார்த்தோம். எப்போ எண்ட் ஆக போகுதுன்றது we were just waiting for it. and மூமெண்ட் ஆனோடனே we want, தயவு செஞ்சு வெளியில் வாங்க. இன்றைக்கி எல்லாருமே ஆல்மோஸ்ட் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிக்கஸ்ட் ஃபால், 8% ஃபால். உங்களுக்கு அந்த 8% ஃபாலில் எல்லாருமே சொன்னது நேற்று கம்பெனியில் ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் ஆள் எத்திக்கல் விஷயத்தில் வெளியில் வந்தாருன்றது. அது நியூஸ்,
சார்ட் பேட்டர்ன் முதலே சில விஷயங்கள் காட்டுது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மோஸ்ட்லி 85-95% வரைக்கும் சார்ட் வந்து முதலே சில விஷயங்கள் சொல்லிடும். நீங்கள் செய்தியை பார்த்துட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, நாங்கள் சார்ட்டை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுறோம். சார்ட்டில் எவ்வளோக்கு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் அது கொடுக்கும். என்னோட நேற்று வீடியோவில் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம். ஃப்ரைடே இன்னைக்கு வந்த லோ வேவ் 3 இப்போ மேலே போயிட்டுருக்கிறது வந்து வேவ் 4 அண்ட் வேவ் 4 வந்து கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு டைம் கரெக்ஷன்ஸ் ஆகணும். கம்ப்ளீஷன் டைம் கரெக்ஷன் ஆகலைன்னு சொன்னால் இட் வில் பிகம் எ எக்ஸ்டெண்டட் வேவ் 3 அண்ட் ஃபைனலாக இந்த பேட்டர்ன் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 21,170 வந்து எண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நேத்தோட வீடியோவில் தான் நம்ம சொல்லியிருந்தோம், மோஸ்ட் லைக்லி, மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, மோஸ்ட் லைக்லி வேவ் 5 வந்து சம்வேர் அரவுண்ட் ஜூன் எண்ட் இல்லை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம பேசியிருந்தோம். ஸோ தட் மீன்ஸ் ஒரு புல் பேக் வரலாம், வந்துட்டு ஃபர்தர் டவுன் சைடு வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எனர்ஜி கிரைசிஸ், ரைட்? எனர்ஜி கிரைசிஸ் சாதாரணமாக அவ்வளோ ஈஸியாக முடிகிற விஷயம் கிடையாது. நாளைக்கே ஈரான் போர் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, மோஸ்ட்லி 20th 22nd உள்ள, ரைட்? ட்ரம்ப் வந்து லுக் அட் தி மேஜிக்ன்றது சொல்லியிருக்கிறாரு, மேஜிக்கை பாருங்கன்றது சொல்லிட்டு இருக்காங்க. தே ஆர் கோயிங் டு யூஸ் எ வெரி பவர்ஃபுல் பாம், நான் நியூக்ளியர் பவர்ஃபுல் பாம்புக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று பெருசாக வந்து பெரிய பாம் மாதிரி ஏதாச்சும் ஒன்று போடுறாங்கன்னு சொன்னால், ஃபார் எண்டிங் ஆஃப் தி வார் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இட் இஸ் நாட் கோயிங் டு எண்ட் ஸோ ஈஸிலி. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நிறைய டேமேஜஸ் ஆகிருக்கு. இஸ்ரேல் வந்து ஈரானோட எனர்ஜி சைட்ஸை வந்து அடிச்சிருக்கிறாங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கேஸ் ஃபீல்டை வந்து அடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ரிட்டர்னில் வந்து ஈரான் வந்து கத்தாரில் இருக்கிற லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ், ரைட், எல்என்ஜியோட லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ் அங்கேருந்தா வந்து இந்தியாவுக்கும் வருது, அங்கேருந்தா ஆல்மோஸ்ட் 25-30% வந்து யூரோப்புக்கும் போயிட்டுருக்கு. லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் நாளைக்கே வார் முடிஞ்சாலும் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கேஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் மினிமம் அபவுட் 1.5 to 2 years பீரியட். அது வரைக்கும் ப்ரைஸஸ் எலிவேட்டடாக தான் இருக்கும், ரைட்? இதில் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை, எனக்கும் சேர்த்து, எல்பிஜி சிலிண்டர்ஸ் கிடைக்காது. நாங்கள் ஹோட்டல்ஸ் நடத்திட்டு இருக்கோம். சென்னையில் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டன்றதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து கேஸ் எங்கேயுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. பெரிய ஹோட்டல்ஸ்க்கு வந்து சின்ன லெவலில் வந்து கிடச்சிட்ருக்கு. நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் மாறிட்டுருக்காங்க, நிறைய பேர் வந்து இண்டக்ஷனுக்கு மாறிட்டுருக்காங்க. இந்த ராக்கெட் அடுப்புன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து விற்றுட்ருக்காங்க. அது ட்ரையல்ஸ் ஓடிட்டுருக்கு. வி ஆர் நாட் கோயிங் டு தட். பட் ஜென்ரலாக லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக வந்து எல்பிஜி யூசேஜ் வந்து எக்ஸ்டென்சிவ் ஆகிடுச்சு. அது வந்து பவர் ஜென்ரேஷன் ஆகட்டும், ஹோம் குக்கிங் ஆகட்டும், இல்லை ஹோட்டல்ஸ் குக்கிங் ஆகட்டும், 10 சிலிண்டர் கேட்குற இடத்துல 3 சிலிண்டர் 2 சிலிண்டர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிக விரைவில் இந்த க்ரைசிஸ் பெருசாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்கு, ஆல்ரெடி ஒரு 3 கப்பல் வந்துருச்சுன்றது. 3 கப்பல் இப்போ வந்துருச்சு. ஸோ அடுத்த ஒரு 1 வீக்குக்கான கேஸ் வந்துடுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறமா, ரைட், அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது கேள்விக்குறி. ரஷ்யாவிலேருந்து வரப்போகுதுன்னு சொன்னால் ரஷ்யா எவ்வளோ நாடுக்கு தான் கொடுக்க போகுது? சைனா கொடுக்குமா, இல்லை இந்தியா கொடுக்குமா, இல்லை அவங்க வந்து லாபம் பண்ணுறதுக்கோசரம் யூரோப்பில் வந்து கொடுக்க போகிறாங்களான்றது பார்க்கணும். ஸோ டெஃபினெட்லி எனர்ஜி கிரைசிஸ்ன்றது சாதாரண விஷயமாக இருக்காது, மிக 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 பெருசாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு செய்தியாக நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த செய்தியை காரணமாக காட்டி மார்க்கெட் உழுவுன்றது நான் சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் எல்லாருமே வந்து எனர்ஜி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கேஸ் ப்ரைஸ் ஏறிடுச்சு அண்ட் க்ரூட் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் $113 ஆகிடுச்சு. நம்ம ஊருக்கு வர பிரெண்ட் க்ரூட் வந்து $113 வந்து ஆயிருக்கு. ஸோ க்ளோஸ் அபவுட் 35% வந்து இந்த மாதத்தில் மட்டும் ஏறி இருக்குது. இது ஒரு சைடு இருக்க. ருப்பி வந்து பயங்கர டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. நேற்று தான் வந்து ஆல் டைம் லோன்னோம், இன்றைக்கி அதோட கீழே வந்து போயிடுச்சு. இப்போ ரைட் நவ் இதை வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்க லெவல் ருப்பி அகெயின்ஸ்ட் யூஎஸ்டி வந்து
93 rupees 15 பைசா 18 பைசா அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி லோ வந்தது 93 பைசா 93 rupees 35 பைசாவுக்கு வந்து போயிருக்கு. இது ஒரு சைடு இருக்கட்டும். கோல்டு அண்ட் சில்வர் ரைட் பயங்கரமாக வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 7% பக்கமாக விழுந்திருக்கு. இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போதும் 6.94% வந்து விழுந்திருக்கு. ஸோ 7% நீங்கள் வச்சுங்க. சில்வர் 13.2% வந்து விழுந்திருக்கு. ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அநியாயமாக கீழே விழுந்திருக்கு. நேற்றுல முந்தா நேற்று வந்து 16,150 இருந்துச்சு பர் கிராம் ஆஃப் 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் வித்த ரேட் எவ்வளோ 16,150. இப்போ ரைட் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 14,950 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 1,300 rupees பர் கிராமுக்கு வந்து கீழே விழுந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ருப்பி வந்து அன்றைக்கி டேட்டில் 92 rupees 50 பைசா இருந்துச்சு. ருப்பி டிப்ரிஷியேட் ஆகி இவ்வளோ தூரம் வந்து விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,57,000 58,000 வந்து முந்தா நேற்று வந்து நம்ம பார்த்தோம். நேற்று கூட அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போதும் 2,26,000 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 30,000 rupees பர் கேஜி ஆஃப் சில்வரில் வந்து விழுந்திருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, அது சில்வர் ஆகட்டும் கோல்டு ஆகட்டும் ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் எண்டு முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் த ஃபால் வில் பி ஸ்டீப். இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து அடிக்கடி டிசம்பர் மாதத்துலேருந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். தயவு செஞ்சு எக்ஸிட் பண்ணிவிட்டு கேஷில் உட்காருங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வியை வந்து ஐ எம் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர், 15% தானே கீழே விழுந்திருக்கு, 15 கூட இல்லை 12லேருந்து 13% தானே கீழே விழுந்திருக்கு. இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ சூனர் ரிக்கவரி. நாளைக்கே போர் முடிஞ்சாலும் இது வி ஷேப் ரிக்கவரி பண்ணாது. வி ஷேப் ரிக்கவரிக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. யூ ஷேப் ரிக்கவரிக்கு தான் பாசிபிலிட்டிஸ். இப்பயும் வந்து பெருசாக கெட்டு போகல. சப்போஸ் இஃப் யூ ஆர் சீரியஸ் ஆஃப் வெல்த் கிரியேஷன் சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அடிக்க கற்றுக்குங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வாங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு 3-4 வீடியோஸாகவே வந்து நான் மறுபடியும் சொல்லிகிட்ருக்கேன், பை ஆன் டிப்புன்றது போகாதீங்க, ஆவரேஜிங் பண்ணாதீங்கன்றது மறுபடியும் நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி நிஃப்டியில் இருக்கிற F&O ஸ்டாக்ஸில் 211 ஸ்டாக்ஸ் வந்து F&O ஸ்டாக்ஸ் இருக்குது. ஏன் F&O ஸ்டாக்ஸ்னால் அதில் நம்பர்ஸ் வந்து கிளியர் கட்டாக கிடைக்கும். F&O வரது வந்து டாப் ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். ஸோ 211 ஸ்டாக்ஸில் வந்து 2 ஸ்டாக் தான் வந்து பாசிட்டிவ். அதுவும் வந்து பாயிண்ட் ரைட் 1% கூட இல்லை, பாயிண்டில் தான் வந்து அது பாசிட்டிவில் இருக்குது. அண்ட் மீதி இருக்கிற 209 ஸ்டாக்ஸ் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. நேற்று வீடியோலேயும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தது ஃபால் நிச்சயம் ரைட். ஏன்னு சொன்னால் மேலே போகிறது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து வேவ் 4க்கு தான் போயிட்டுருக்கு. வேவ் 5 இஸ் மோர் ஆன் தி டவுன் சைடுன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நிஃப்டி லெவல்ஸோ இல்லை ஆப்ஷன்ஸோட டேட்டாஸோ எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ ஸ்டாக்ஸ்க்கான டவுன் சைட் டார்கெட்ஸ் கொடுக்கறதுலேயும் அர்த்தம் கிடையாது. இட் இஸ் மோர் ஆஃப் எ இமோஷ்னல் ஃபாலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 650-700 பாயிண்ட் கீழே விழுந்ததுக்கு நாளைக்கு ஒரு சின்ன புல்பேக் இருக்கலாம் ரைட். சின்ன புல்பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ப்ராபப்ளி ஃப்ரைடே இருக்கிறனால பயமும் இருக்குது. ஃபர்தர் டவுன் சைடு வேணாம், சாட்டர்டே சண்டே இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃபர்தர் பெருசாக கீழே விழுவதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விச்சோவர் வே நீங்கள் எந்த அசட் கிளாஸில் போனாலும் இப்போதைக்கு மார்க்கெட் டவுன் சைடு ரிஸ்க்கு தான் ஜாஸ்தி இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வந்தாலும் அடி உண்டு. அண்ட் இந்த இதில் வந்து சப்போஸ் மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் சப்போஸ் நாளைக்கு ரைட், நாளைக்குன்றது அடுத்த சில வாரங்களில் இல்லை சில மாதங்களில் பாண்ட் மார்க்கெட் பெரிய லெவலில் பாசிட்டிவாக போகுதுன்னு வச்சுங்க. when I say பாசிட்டிவ்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் உங்களோட டெட் மியூச்சுவல் ஃபண்ட் ரைட், நீங்கள் லாங் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அடி வாங்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. மெச்சூரிட்டி வரும்போதும் அந்த கேபிட்டல் வரலாம். பட் ஷார்ட் டேர்மில் உங்களோட கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படி போனாலும் அடி வாங்கும். ஸோ செல் பண்ணிவிட்டு எங்களோட அட்வைஸ் ரைட், செல் பண்ணிவிட்டு கேஷில் உட்காருங்க. வில் கெட் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை.
என்ன நேர்களே, இன்றைக்கி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்காத கிளியர் கட்டாக மார்க்கெட்டை பற்றி கிளியராக நம்ம வந்து பேசியிருக்கிறோம். செக்டரோ இல்லை ஸ்டாக்ஸை பற்றியோ இது பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணல. நான் உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரைட், அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ ஆகட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட நம்பர் 9444468888. நன்றி, வணக்கம்.